Hello students, in the video la nama vapor pressure of liquid paaka porom. So liquids vande generally vande evaporate ஆகக்கூடிய ஒரு tendency இருக்கக்கூடியது. எப்போ வந்து ஒரு liquid வந்து evaporate ஆகும் அப்படின்னா liquidsல இருக்கக்கூடிய அந்த molecules ஒன்னுத்துக்கு நடுவுல ஒரு intermolecular force of attraction இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு molecule அப்படின்னா இந்த மாலிக்யூலுக்கும் நடுவில் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ இந்த அட்ராக்ஷன் இருக்கிறதுனால தான் இந்த மாலிக்யூல்ஸ் வந்து நம்மளுக்கு லிக்விட் ஃபார்மில் இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை ஹீட் பண்ணும் பொழுது இந்த மாலிக்யூல்ஸ் என்ன பண்ணும், அந்த ஹீட் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணும் பொழுது அதனுடைய கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ என்ன இன்க்ரீஸ் ஆகும்? கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆக இந்த மாலிக்யூல்ஸ்னுடைய மூமெண்ட் வந்து அதிகமாகும். எப்போ நம்ம கொடுக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜி இந்த மாலிக்யூல்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை விட அதிகமாகுதோ, ஸோ இந்த அட்ராக்ஷனை விட இந்த மாலிக்யூல்ஸ்னுடைய கைனடிக் எனர்ஜி எப்போ அதிகமாகுதோ அப்போ வந்துட்டு இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்ன ஆகும், உடஞ்சி இந்த மாலிக்யூல் நமக்கு வேப்பர் ஃபார்முக்கு போகுது. ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எவாப்ரேஷன் அப்படின்றது எப்போ நடக்கும், மாலிக்யூல்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை விட அதனுடைய கைனடிக் எனர்ஜி அதிகமாகும் பொழுது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் உடஞ்சி என்னாக ஆரம்பிக்குது, மாலிக்யூல்ஸ் வந்து வேப்பர் ஃபார்முக்கு போகுது. அந்த ப்ராசஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம், எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லிக்விட் டு வேப்பர், இந்த ப்ராசஸை நம்ம எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதே ப்ராசஸை நம்ம ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னரில் செய்யும் பொழுது, ஸோ க்ளோஸ்டு கண்டெய்னர்னா இப்படி எடுத்துக்கிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம லிக்விட் எடுத்துக்கிறோம். இதை ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும் பொழுது என்ன ஆகும், லிக்விட் மாலிக்யூல்ஸ் வந்து வேப்பர் ஃபார்முக்கு நமக்கு போகும். ஸோ இந்த மாதிரி வேப்பர் ஃபார்முக்கு போகுது. ஸோ ஓப்பன் கண்டெய்னரில் நம்ம வந்து ஹீட் பண்ணும்போது இந்த வேப்பர் மாலிக்யூல்ஸ் என்ன பண்ணிடுது, வெளியில் அப்படியே போயிடுது. ஆனால் நம்ம க்ளோஸ்டு கண்டெய்னரில் வைக்கும் பொழுது இந்த வேப்பர் மாலிக்யூல்ஸால் வெளியில் போக முடியாது. ஸோ இந்த கண்டெய்னருக்கு உள்ளே என்ன ஆக ஆரம்பிக்கும், சுற்றி வரும் பொழுது ஒரு மாலிக்யூல் இன்னொரு மாலிக்யூலை கொலைட் ஆகும், இடிக்கும். ஸோ மாலிக்யூல்ஸ்க்கு நடுவுலையும் கொலிஷன் இருக்கும். இந்த வால்ஸ்லையும் போயிட்டு இந்த வேப்பர் மாலிக்யூல்ஸ் என்ன பண்ணும், இடிக்கும். ஸோ அந்த மாதிரி இடிக்கும் பொழுது அதனுடைய எனர்ஜி என்னாக ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ எனர்ஜி குறையுது அப்படின்னா இந்த மாலிக்யூல்ஸ் என்ன ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகும், மறுபடியும் லிக்விட் ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ வேப்பரில் இருந்து லிக்விடாக மாறக்கூடிய அந்த ப்ராசஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஸோ வேப்பர் டு லிக்விட். இந்த ப்ராசஸை நம்ம கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எவாப்ரேஷன் அப்படின்றது எங்கே நடக்கும், சர்ஃபேஸ் ஆஃப் லிக்விட். ஸோ எவாப்ரேஷனும் கண்டென்சேஷனும் ஒரு க்ளோஸ் சிஸ்டமில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இந்த எவாப்ரேஷனும் கண்டென்சேஷனும் ஒரு சைக்கிளிக்காக கண்டினியூஸாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ என்னாக ஆரம்பிக்கும், எவாப்ரேஷன் நடக்கும், திரும்பி அந்த மாலிக்யூல்ஸ் என்ன ஆகும், கண்டென்ஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி இங்கேருந்து மாலிக்யூல்ஸ் வேப்பர் ஃபார்முக்கு போகிறது, வேப்பர் ஃபார்மு அந்த கண்டென்ஸ் ஆகி லிக்விட் ஃபார்முக்கு வர்றது கண்டினியூஸாக நடக்கிறதுனால ஒரு ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து எவ்வளோ மாலிக்யூல்ஸ் வேப்பராக போகுதோ அதே ஈக்குவல் நம்பர் ஆஃப் வேப்பர் மாலிக்யூல்ஸ் என்ன பண்ண ஆரம்பிக்கும், லிக்விடுக்கு வரும். அப்போ இங்கேருந்து போகக்கூடிய ரேட்டும் அங்கேருந்து வரக்கூடிய ரேட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் is equal to rate of condensation. எப்போ ஸ்டார்டிங்ல இது நடக்காது, இந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக நடந்துட்டே இருக்கும் பொழுது, எவாப்ரேஷனும் கண்டென்சேஷனும் கண்டினியூஸாக நடக்கும் பொழுது ஒரு ஸ்டேஜில்
இந்த ரேட் ஆஃப் எவாப்ரேஷனும் ரேட் ஆஃப் கண்டென்சேஷனும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் என்ன அர்த்தம், இங்கேருந்து எவ்வளோ மாலிக்யூல்ஸ் வேப்பராக போகுதோ அதே ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் கண்டென்ஸ் ஆகி நமக்கு லிக்விட் ஃபார்முக்கு வருது. ஸோ எப்போ ரேட் ஆஃப் எவாப்ரேஷனும் ரேட் ஆஃப் கண்டென்சேஷனும் ஈக்குவலாக இருக்குதோ அந்த இடத்த நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஈக்குவலிபிரியம் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஈக்குவலிபிரியம் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை, ஸோ ப்ரெஷர் அட் ஈக்குவலிபிரியம் ஸ்டேட், ப்ரெஷர் அட் equilibrium state நம்ம என்னன்னு சொல்றோம், vapor pressure of the liquid ன்னு சொல்றோம். ஸோ அப்போ இந்த வேப்பர் ப்ரெஷர் அப்படின்றது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணும் அப்படின்னா, ஸோ நம்ம எந்த லிக்விட் எடுத்துக்கிறோமோ அந்த லிக்விட்னுடைய வேப்பர் ப்ரெஷர் அப்படின்றது இட் டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர், டெம்பரேச்சர் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இதுதான் வந்து வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் லிக்விட். ஸோ வேப்பர் ப்ரெஷர் அப்படின்றத எப்போ நம்ம சொல்ல போகிறோம், எவாப்ரேஷனும் கண்டென்சேஷனும் ஈக்குவலாக இருக்கும்போது, அதாவது ரேட் ஆஃப் எவாப்ரேஷனும் ரேட் ஆஃப் கண்டென்சேஷனும் ஈக்குவலாக ஆகும் பொழுது அந்த ஸ்டேட்டை நம்ம ஈக்குவலிபிரியம் ஸ்டேட்னு சொல்கிறோம். ஈக்குவலிபிரியம் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை நம்ம வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வேப்பர் ப்ரெஷர் அப்படின்றது இட் டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர், டெம்பரேச்சர் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த லிக்விட். இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் லிக்விட் சொல்யூஷன்ஸ் பார்க்க போறோம். ஸோ வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் லிக்விட் சொல்யூஷன். ஸோ லிக்விட் சொல்யூஷன்ஸ்னுடைய வேப்பர் ப்ரெஷர் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு லிக்விட் சொல்யூஷன்ஸ்னா என்னன்னு தெரியணும். ஸோ ஜென்ரலாக நம்ம சொல்யூஷன்ஸை 3 டைப்பாக பிரிச்சிருப்போம். ஒன்று சாலிட் சொல்யூஷன்ஸ், லிக்விட் சொல்யூஷன்ஸ், கேஷியஸ் சொல்யூஷன்ஸ்ன்னு பிரிப்போம். இப்போ லிக்விட் சொல்யூஷன் அப்படின்றது, சொல்யூஷன் அப்படின்னாவே ஜென்ரலாக நமக்கு தெரியும் அதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் வந்து சொல்யூட்டும் சால்வெண்ட்டும். இதில் லிக்விட் சொல்யூஷன் அப்படின்னா சால்வெண்ட் வந்து என்னவா இருக்கும், லிக்விடாக இருக்கும். ஆனால் சாலிட் வந்துட்டு சொல்யூட் வந்துட்டு சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், கேஸ் ஆகவும் இருக்கலாம். ஸோ லிக்விட் சொல்யூஷன்ஸ் அப்படின்றது சால்வெண்ட் வந்து லிக்விடாகவும் சொல்யூட் வந்து சாலிடாகவோ அல்லது லிக்விடாகவோ அல்லது கேஸ் ஆகவோ இருந்ததுன்னா அதை நம்ம லிக்விட் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த லிக்விட் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ், ஸோ ஜென்ரலா காம்பனன்ட் அப்படின்னா அதுல சொல்யூட்டும் சால்வெண்ட் அப்படிதான் சொல்றோம். நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ், ஸோ சொல்யூட் ஒன்னும் ஒரே ஒரு சொல்யூட்டும் சால்வெண்ட் ஒன்னும் இருந்ததுன்னா, ஸோ டோட்டலா 2 காம்பனன்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பைனரி சொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம இந்த இடத்துல வேப்பர் ப்ரெஷர் எதுக்கு பார்க்க போறோம் அப்படின்னா பைனரி சொல்யூஷனுக்கு தான் பார்க்க போறோம். அப்படின்னா சொல்யூட் ஒன்று இருக்க போது, சால்வெண்ட் ஒன்று இருக்க போது. ஸோ நம்ம லிக்விட் சொல்யூஷன்ல 2 லிக்விட் சொல்யூஷன்ஸுக்கு வேப்பர் ப்ரெஷர் பார்க்க போறோம். ஒன்று வந்துட்டு வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் லிக்விட் இன் லிக்விட். ஸோ வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் லிக்விட் இன் லிக்விட். இன்னொன்று வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சாலிட் இன் லிக்விட். ஸோ இதில் லிக்விட் வந்துட்டு சொல்யூட்டா இருக்கு, இதுல சொல்யூட் வந்து சாலிட். ஸோ இதுவும் சால்வெண்ட். ஸோ நம்ம இதுல ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் லிக்விட் இன் லிக்விட் பார்க்க போறோம். ஸோ வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பைனரி சொல்யூஷன்ஸ் ஆஃப் லிக்விட் இன் லிக்விட் பார்க்க போறோம். ஸோ நம்ம என்ன எடுத்துக்க போறோம், லிக்விட் சொல்யூட் A எடுத்து அதை லிக்விட் சால்வெண்ட் Bல டிசால்வ் பண்றோம். ஸோ இப்போ நம்ம ஹீட் பண்ணணும் அப்படின்னா என்னாக ஆரம்பிக்கும், இந்த சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் வந்து வேப்பர் ஃபார்முக்கு போகும். ஸோ வேப்பர் ஃபேஸுக்கு போகும்போது இந்த சொல்யூட் பார்ட்டிகல்ஸும் போகும், சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸும் போகும். ஸோ பார்த்தோம் அப்படின்னா அந்த வேப்பர் ஃபேஸ்ல
ஏவும் பியும் இருக்கும். அதே மாதிரி கீழே லிக்விட்ல பார்த்தோம்னா ஏவும் பியும் இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் அந்த வேப்பர் ஃபேஸுக்கும் கீழே லிக்விடுக்கும் நடுவில் ஒரு ஈக்குவலிபிரியம் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ ரவுல்ட் அப்படின்றவங்க பார்ஷியல் ப்ரெஷர் இருக்கும். பார்ஷியல் ப்ரெஷருக்கும் மோல் ஃப்ராக்ஷனுக்கும் நடுவில் நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் டிரைவ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதை நம்ம என்னன்னு படிக்கிறோம் அப்படின்னா ரவுல்ட் லா அப்படின்னு படிக்கிறோம். ஸோ இந்த ரவுல்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கேஸ் ஆஃப் அ சொல்யூஷன் ஆஃப் volatile liquids. ஸோ சொல்யூஷனில் எப்போ வந்து நம்மளுக்கு லிக்விட்ஸ் வந்து வேப்பர் ஃபார்முக்கு போக முடியும், அதுக்கு வொலாட்டிலிட்டி இருந்தால் மட்டும்தான், அதுக்கு வந்து வேப்பர் ஆகக்கூடிய அந்த டெண்டன்சி இருந்தால் மட்டும்தான் அது என்னவாக முடியும், வேப்பர் ஃபார்முக்கு போக முடியும். ஸோ அதனால இங்கே கொடுக்கும்போது இந்த கேஸ் ஆஃப் அ சொல்யூஷன் ஆஃப் volatile liquids, the partial pressure, partial vapor pressure of each component. ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட சொல்யூஷனில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கோ அந்த எல்லா காம்பனன்ட்ஸும். ஸோ நம்ம இந்த இடத்துல ஏபி எடுத்திருக்கோம், அதனால இங்கே நம்ம என்ன எழுதுகிறோம், partial vapor pressure of each component A and B of the solution is directly proportional to its mole fraction. So இதுதான் வந்து Raoult's law. So Raoult's law வந்துட்டு in the case of a solution of volatile liquids, the partial vapor pressure of each component of the solution is directly proportional to its mole fraction. So என்ன சொல்றாங்க, பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷர் ஒவ்வொரு காம்பனன்ட்டுடைய, அப்போ நம்ம சொல்யூட்னா சொல்யூட்டினுடைய பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷர், சால்வெண்ட்னா சால்வெண்ட்டினுடைய பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷர், அதனுடைய மோல் ஃப்ராக்ஷனுக்கு தே ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இதை நம்ம எக்ஸ்பிரஷனாக எப்படி எழுதலாம், PA is directly proportional to XA. ஸோ PA அப்படின்றது it is the partial vapor pressure of A வந்து நம்மளுடைய சொல்யூட், X அப்படின்றது நமக்கு தெரியும் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட். இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு காம்பனன்ட் சால்வெண்ட்டுக்கு எழுதலாம். அப்போ சால்வெண்ட்டுக்கு எழுதும் போது எப்படி எழுதுவோம், PB is directly proportional to XBன்னு எழுதுறோம். ஸோ PB அப்படின்றது பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சால்வெண்ட், இங்கே வரும்பொழுது மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒன்று நம்ம டிரைவ் பண்ணுவோம், வர ஆன்சரை இதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி எழுதிக்குவோம். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ரொபோர்ஷனாலிட்டி சைனை எடுத்துட்டு நம்ம அந்த இடத்துல ஒரு ஈக்குவல் டு போடுறோம் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் கொடுக்கணும். ஸோ PA is equal to K into XA. ஸோ K அப்படின்றது இந்த இடத்துல கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடியது, இது நம்ம எதுக்கு எழுதியிருக்கோம், சொல்யூஷனுக்கு எழுதியிருக்கோம். ஒருவேளை நம்ம வந்து பியோர் சால்வெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய சால்வெண்ட்டோ அல்லது பியோர் சொல்யூட்டோ அதனுடைய மோல் ஃப்ராக்ஷன் வேல்யூ எக்ஸாக்டாக ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா, ஸோ இங்கே நம்ம சொல்யூட் எடுத்திருக்கோம். ஸோ வென் த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் XA is equal to 1, அப்போ இந்த K ஓட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா it will be equal to the vapor pressure of pure solute. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் எழுத போகிறோம். நம்ம வந்து வெறுசா பியோர் சொல்யூட்டுக்கோ அல்லது சால்வெண்ட்டுக்கோ எடுக்கிறோம் அப்படின்னா அந்த சொல்யூட், பியோர் சொல்யூட் ஆர் சால்வெண்ட்டினுடைய மோல் ஃப்ராக்ஷன் வேல்யூ எக்ஸாக்டாக ஈக்குவல் டு 1 இருக்கும் பொழுது கான்ஸ்டன்ட் கேவினுடைய வேல்யூ எப்படி இருக்கும், அந்த காம்பனன்ட், அந்த பியோர் காம்பனன்ட்னுடைய வேப்பர் ப்ரெஷராக இருக்கும். ஸோ இந்த இடத்துல A அப்படின்றது சொல்யூட். ஸோ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட் இஸ் ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா தென் த வேல்யூ ஆஃப் K வில் பி ஈக்குவல் டு த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பியோர் சொல்யூட். ஸோ 0 போடுறோம், மேலே டிகிரி மாதிரி போடுறோம் அப்படின்னா அது வந்து பியோர்
அப்படின்றத குறிக்குது. ஸோ இங்கே நம்ம சொல்யூட் எடுத்திருக்கோம்னா சொல்யூட், சால்வெண்ட்டுக்கு எழுதுறோம்னா சால்வெண்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த K இஸ் ஈக்குவல் டு PA நாட்டை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போது என்ன கிடைக்கும் நமக்கு, PA அப்படியே இருக்குது இஸ் ஈக்குவல் டு கேக்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம், PA0 இன்டு XA. இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போது PA அப்படின்றது பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் solute is equal to the vapor pressure of pure solute into its mole fraction. இப்போ இதே மாதிரி நம்ம எதுக்கு எழுதலாம், இந்த சால்வெண்ட்டுக்கு எழுதலாம். சால்வெண்ட்டுக்கு எழுதும் போது எப்படி எழுதுவோம், PB is equal to PB0 into XB ன்னு எழுதும். ஸோ அப்போ இந்த இடத்துல partial vapor pressure of solvent is equal to the vapor pressure of pure solvent into mole fraction. So இந்த இடத்துல P0 அப்படின்றது எதை குறிக்குது, vapor pressure of pure component. So solute அப்படின்னா இங்க நம்ம A போட போறோம், solventக்கு எழுதுறோம்னா B ன்னு எழுத போறோம். ஸோ அடுத்தது இப்போ நமக்கு டால்டன்ஸ் லா படிச்சிருப்போம். ஸோ டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷரில் என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா, ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னரில் நம்ம மிக்சர் ஆஃப் கேஸஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த உள்ளே இருக்கக்கூடிய டோட்டல் ப்ரெஷரை தான் நம்மளுக்கு டால்டன்ஸ் பார்ஷியல் ப்ரெஷர் கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் அந்த மிக்சர் ஆஃப் கேஸஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் the each gases present in the container. So அது நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம டால்டன்ஸ் லா எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னா, ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னரில் நம்ம நான் ரியாக்டிங் கேஸஸ் எடுத்திருப்போம். ஸோ நம்ம 2 கேஸஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா A B எடுத்து மிக்ஸ் பண்ணி இது உள்ளே போடுறோம். சரியா, அப்போ இந்த இடத்துல டோட்டலாக இருக்கக்கூடிய ப்ரெஷரை நம்ம என்னன்னு சொல்லுவோம், P டோட்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டோட்டல் ப்ரெஷர் வேல்யூ எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும், இந்த ஏவினுடைய பார்ஷியல் ப்ரெஷருக்கும் இந்த பியினுடைய பார்ஷியல் ப்ரெஷரையும் ஆட் பண்ணோன்னா எவ்வளவோ அதுதான் வந்து டோட்டல் ப்ரெஷர். ஸோ அப்போ P டோட்டல் இஸ் ஈக்குவல் டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் A பிளஸ் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் B. இதை தான் நம்ம என்னன்னு படித்தோம், டால்டன்ஸ் லா ஆஃப் partial pressure. ஸோ இங்கேயும் நம்ம இந்த டால்டன்ஸ் லாவை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எப்படி அப்ளை பண்ண போகிறோம், டால்டன்ஸ் லா படி டோட்டல் ப்ரெஷர், ஏன்னா இதை நம்ம ஒரு க்ளோஸ்ட் கண்டெய்னரில் நடத்துகிறோம், அதனால டோட்டல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுத போகிறோம், பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் காம்பனண்ட் A பிளஸ் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் காம்பனண்ட் B. ஸோ இந்த இடத்துல நம்ம ஏவும் பியும் கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். ஸோ ஏக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், PA is equal to PA0 into XA. அதே மாதிரி PBக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், PB0 XB. So it is equal to total pressure. இப்போ நம்ம இதில் மோல் ஃப்ராக்ஷன் படிச்சிருப்போம். மோல் ஃப்ராக்ஷன் எப்படி படிச்சிருப்போம், sum of the mole fractions of the components is equal to 1 படிச்சிருப்போம். So XA plus XB, இங்கே நம்ம 2 காம்பனண்ட் எடுத்திருக்கோம், அதனால XA plus XB is equal to 1. ஸோ இதில் நம்ம XAக்கு வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா இதுலேருந்து XA எப்படி கால்குலேட் பண்ணுவோம், XA is equal to இந்த XB இந்த பக்கம் போகும்பொழுது 1 minus XBன்னு வரும். ஸோ இப்போ இந்த XAவை எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ P total is equal to PB XAக்கு தான் சப்ஸ்டியூட் பண்ணணுமா, XBக்கு சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாதா, பண்ணிக்கலாம், நம்மளுக்கு எது ஈஸியோ அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ நம்ம புக்கில் XA சப்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம டு த புக் ஃபாலோ பண்ணுறோம், அதனால XAவை எழுதுகிறோம். ஸோ P total is equal to PA0 அப்படியே இருக்க போது. இப்போ XAக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், 1 minus XBன்னு. ஸோ 1 minus XB பிளஸ் இது அப்படியே இருக்க போகுது. ஸோ PB0 இன்ட்டு XBன்னு எழுதுகிறோம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுவோம், PA0 இன்ட்டு 1 PA0 மைனஸ் PA0 இன்ட்டு XB PA0 XB, இந்த பார்ட் அப்படியே இருக்க போகுது, PB0 XB. இப்போ இது ரெண்டுத்தில் XB காமனாக இருக்குது. ஸோ அந்த XBயை நம்ம வெளியில் எடுக்கிறோம். ஸோ PA0
plus xb வெளியில் எடுக்கிறோம். ஸோ இங்கேருந்து plus xb வெளியில் எடுத்தோம்னா இங்கே minus pa0 plus pb0 வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த சைனை வந்து மாற்றிக்குவோம். ஸோ அதனால் pb0 ஃபர்ஸ்ட் எழுதுகிறோம், மைனஸ் pa0 செகண்ட் எழுதிக்கிறோம். ஸோ p total is equal to pa0 plus xb. ஸோ இதை அப்படியே கொஞ்சம் மாற்றி எழுதிக்கிறோம், pb0 minus pa0. ஸோ அப்போ டோட்டல் ப்ரெஷர் அப்படின்றது இட் இஸ் ஈக்குவல் டு pa0 plus xb into pb0 minus pa0. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் அப்படின்றது y is equal to mx plus c. ஸோ y is equal to mx plus c. ஸோ நம்ம ஒரு கிராஃப் பிளாட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ கிராஃப் எதுக்கும் பிளாட் பண்ணுவோம். எது எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ xb வந்து எக்ஸ் ஆக்சிஸ், p டோட்டல் வந்து y ஆக்சிஸ். ஸோ நமக்கு வந்து என்ன கிடைக்கும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது. இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் எது வந்து ஸ்லோப்பு எது இன்டர்செப்ட் அப்படின்னா, ஸ்லோப் அப்படிங்கிறது, ஸோ ஸ்லோப் எப்படி எடுப்போம், இப்படி எடுப்போம் ஸ்லோப். ஸோ ஸ்லோப் அப்படின்றது pb0 மைனஸ் pa0ன்னு கிடைக்கும். இன்டர்செப்ட் is equal to pa0. So இதுதான் வந்துட்டு vapor pressure of binary solutions of liquid in liquid. So இதுல வந்து நம்ம Raoult's law யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், derive பண்ணியிருக்கோம். ஸோ இதில் Raoult's law வந்து ரொம்ப முக்கியம். இந்த சின்ன டெரிவேஷன் வந்து ரொம்ப ஈஸி. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது vapor pressure of binary solutions of solid in liquid பார்க்க போகிறோம். So vapor pressure of binary solutions of solids in liquid. So இந்த இடத்துல solid வந்து solute, solvent வந்து liquid. இப்போ நம்ம ஒரு நான் volatile solid. நான் volatileனா என்ன அர்த்தம், ஆவி ஆகாத, அதாவது evaporate ஆகாத, வேப்பர் ஃபார்முக்கு போகாத ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், நான் volatile சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு சொல்யூட்டை நம்ம சால்வெண்ட்ல ஆட் பண்றோம். ஸோ ஆட் பண்ணும் பொழுது அந்த சால்வெண்ட்டினுடைய வேப்பர் ப்ரெஷர் என்னாக ஆரம்பிக்கும், குறைஞ்சு போயிடும். ஸோ அந்த சொல்யூஷனுடைய வேப்பர் ப்ரெஷர் அப்படின்றது அப்போ எதை டிபெண்ட் பண்ணுது அப்படின்னா, அந்த சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸ், சால்வெண்ட் மாலிக்யூல்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஏன்னா வந்துட்டு வேப்பர் ஃபார்முக்கு போறது வந்து வெறும் இந்த லிக்விட்ஸ் மட்டும்தான் வேப்பர் ஃபார்முக்கு போகுமே தவிர்த்து நம்மளோட சாலிட் வந்து நான் volatile நேச்சரா இருக்கிறதுனால சாலிட் பார்ட்டிகல்ஸ் வந்து சாலிட் மாலிக்யூல்ஸ் வந்து நம்மளுக்கு வேப்பர் ஃபார்முக்கு போகாது. ஸோ அதனால வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூஷன் அப்படிங்கிறது இட் மெயின்லி டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஆஃப் த சால்வெண்ட். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு சோடியம் குளோரைடு சால்ட்டை எடுத்து நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சால்ட் சொல்யூஷன், சோடியம் குளோரைடு சொல்யூஷனுடைய வேப்பர் ப்ரெஷர் என்னாக ஆரம்பிக்கும், குறையும். அப்போ அந்த சொல்யூஷனுடைய வேப்பர் ப்ரெஷர் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்ட சால்வெண்ட் வாட்டர் மாலிக்யூல்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ அந்த சர்ஃபேஸ், அந்த லிக்விட்னுடைய சர்ஃபேஸில் எவ்வளோ வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்குதோ அந்த நம்பர்ஸ் வந்து இட் இஸ் proportional to the mole fraction of the solvent. So எவ்வளோ நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல் சர்ஃபேஸில் இருக்கோ அது அந்த வாட்டர்னுடைய மோல் ஃப்ராக்ஷனுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷனாக எழுதி நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ P solution. So P solution அப்படின்றது vapor pressure of solution is directly proportional to எதனுடைய mole fraction of solvent. So இந்த இடத்துல XA, A வந்து நம்மளுடைய solvent. So P solution அப்படின்றது it is vapor pressure of solution. XA அப்படிங்கிறது it is mole fraction of solvent. So இந்த இடத்துல நம்மளோட solvent வந்து A, அதனால XA அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ நம்ம proportionality sign எடுத்துட்டு அந்த இடத்துல equal to கொடுக்க போறோம். So P solution is equal to constant கொடுக்கிறோம் K into XA. So K வந்து இந்த இடத்துல constant.
இப்போ நம்ம பியூர் லிக்விட் எடுக்கும் பொழுது ஸோ அதனுடைய மோல் ஃப்ராக்ஷன் வேல்யூ எக்ஸாக்டாக ஒன்றா இருந்ததுன்னா when XA is equal to 1 என்ன கண்டிஷனில் பியூர் சால்வெண்ட் பற்றி நம்ம பேசுகிறோம். ஸோ பியூர் சால்வெண்ட்டில் XAவினுடைய வேல்யூ எக்ஸாக்டாக இட் இஸ் ஈக்குவல் டு ஒன்றா இருந்ததுன்னா அப்போ கேயோட வேல்யூ என்ன இருக்கும்? இந்த இடத்துல வெறும் சால்வெண்ட் மட்டும்தான் இருக்கும். அப்போ அந்த சால்வெண்ட்டினுடைய வேப்பர் ப்ரெஷரை பொறுத்து இருக்கும். ஸோ K is equal to வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பியூர் சால்வெண்ட். ஸோ இங்கே இது எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இங்கே எழுதியிருக்கிறது சொல்யூஷனுக்கு எழுதுகிறோம். நம்ம வந்து சால்வெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சால்வெண்ட்டினுடைய மோல் ஃப்ராக்ஷன் வேல்யூ எக்ஸாக்டாக ஒன்றா இருக்கும்போது இதே ஈக்குவேஷனுக்கு கேயோட வேல்யூ இங்கே என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பியூர் சால்வெண்ட்னு கிடைக்கும். ஸோ பியூர் சால்வெண்ட்னா P0 நம்ம போடுறோம். ஸோ அதனால தான் இங்கே என்ன எழுதியிருக்கோம்? XA is equal to 1 இருந்ததுன்னா கேயோட வேல்யூ P0 சால்வெண்ட். இப்போ இந்த கேயோட வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? P சொல்யூஷன் is equal to கேக்கு பதிலாக P0 சால்வெண்ட் into XA. சரியா? ஸோ இது இன்டூ இது வந்து மல்டிப்ளிகேஷனுக்கான இன்டூ, இது மோல் ஃப்ராக்ஷனுக்கான இன்டூ. இப்போ XA is equal to எனக்கு XA மட்டும் வேணும். ஸோ XA is equal to இந்த P0 சால்வெண்ட் இந்த பக்கம் வந்ததுன்னா டிவிஷன் ஆகும். ஸோ P சொல்யூஷன் by P0 solvent. So mole fraction of A is equal to vapor pressure of solution by vapor pressure of pure solvent. இப்போ எனக்கு நான் ஆட் பண்ண அந்த நான் volatile solute-னுடைய mole fraction value தெரியணும். அப்படின்னா நம்ம ஆட் பண்ண நான் volatile solute வந்து B. அப்ப அதனுடைய mole fraction என்னவா இருக்கும்? XB. ஸோ எனக்கு XB தெரியணும். ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நான் எப்படி வந்து XB கொண்டு வர முடியும்? ஸோ நமக்கு தெரியும் sum of the mole fraction of all the components present in a solution is equal to 1. ஸோ இந்த இடத்துல நம்ம பைனரி சொல்யூஷன் அப்படின்றதுனால ரெண்டு காம்பனண்ட் solute B and solvent A எடுத்திருக்கோம். ஸோ அப்போ XA plus XB is equal to 1. இப்போ எனக்கு என்ன வேணும்? XB வேணும். ஸோ XB எனக்கு எப்போ கிடைக்கும்? XB is equal to இந்த XA இந்த பக்கம் போச்சுன்னா அப்போ 1 minus XA. ஸோ XB is equal to 1 minus XA. இப்போ இந்த ஈக்குவேஷனில் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா XA மட்டும் இருக்கு. எனக்கு XB வேணும்னா நான் என்ன பண்ணணும்? 1ல இருந்து இந்த XAவை வந்து சப்ட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை கம்ப்ளீட்டாக நான் என்ன பண்ணுறேன்? ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு பக்கமுமே 1ல இருந்து மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் 1 மைனஸ் XA நீங்கள் எழுதுறேன் விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே 1 போடுறோன்னா இங்கேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? அதே 1ல இருந்து போடணும். ஸோ 1 மைனஸ் P சொல்யூஷன் by P0 solvent. ஸோ இப்போ 1 minus XA நம்மளுக்கு XBன்னு தெரிஞ்சிரும். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? LCM எடுப்போம். ஸோ LCM எடுத்தோம்னா இங்கே இன்டூ P0 solvent. ஸோ 1 into P0 solvent வந்து P0 solvent minus P solution by P0 solvent நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ mole fraction of solute B is equal to P0 solvent minus P solution by P0 solvent. இப்போ இந்த மேல இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பார்ட் வந்து இட் இஸ் ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். ஸோ அப்போ இந்த எக்ஸ்பிரஷனை பேஸ் பண்ணி நம்ம ரவுல்ஸ் லாவை எப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்னா the relative lowering of vapor pressure of an ideal solution containing the non-volatile solute is equal to the mole fraction of the solute at a given temperature. So Raoult's law நம்ம எப்படி வந்து ஸ்டேட் பண்ணலாம்னா இந்த பார்ட் வந்து relative lowering of vapor pressure. So இந்த பார்ட் எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கு? It is equivalent to the mole fraction of solute. ஸோ இப்படியும் நம்ம ரவுல்ஸ் லாவை சொல்லலாம். ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் அன் ஐடியல் சொல்யூஷன். ஸோ ஐடியல் சொல்யூஷன் அப்படின்றது எதெல்லாம் வந்து
ரவுல்ஸ் லா ஒபே பண்ணுதோ அதெல்லாம் வந்துட்டு ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த சொல்யூஷன் அதாவது ஒரு நான் வொலடைல் சொல்யூட் இருக்கக்கூடிய ஒரு ஐடியல் சொல்யூஷனுடைய ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் வில் பி ஈக்குவல் டு த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட். இதுதான் வந்துட்டு ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷருக்கான ஒரு எக்ஸ்பிரஷன். ஸோ அடுத்து நம்ம வந்து இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கும்போது இந்த பார்ட்ல இருந்து நம்ம டிரைவ் பண்ணுவோம். ஸோ வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பைனரி சொல்யூஷன் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ் அப்படின்றது நம்ம வந்து ஒரு பியோர் சால்வெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பியோர் சால்வெண்ட்ல அந்த லிக்விடுக்கும் அந்த வேப்பருக்கும் நடுவில் வந்து ஒரு ஈக்குவலிபிரியம் எக்ஸிஸ்ட் ஆகும். நம்ம வந்து ஒரு நான் வொலடைல் சொல்யூட்டை அந்த லிக்விட்ல ஆட் பண்ணும் பொழுது அந்த லிக்விட்னோட வேப்பர் ப்ரெஷர் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், குறைஞ்சி போயிடும். ஸோ அதனால அந்த சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷர் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிட்ட சால்வெண்ட்டினுடைய நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸை பொறுத்து இருக்கு. ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருக்கும் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் லிக்விட்னா என்ன, ஸோ அதில் எவாப்ரேஷன் பார்த்துருக்கோம், கண்டென்சேஷன் பார்த்துருக்கோம், வேப்பர் ப்ரெஷர்னா என்னன்னு பார்த்துக்கோம். ஸோ வேப்பர் ப்ரெஷர் அப்படின்றது ஒரு க்ளோஸ் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவாப்ரேஷனும் கண்டென்சேஷனும் கண்டினியூஸாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ ஒரு ஸ்டேஜில் இந்த ரேட் ஆஃப் எவாப்ரேஷனும் ரேட் ஆஃப் கண்டென்சேஷன் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அந்த ஸ்டேட்டை நம்ம ஈக்குவலிபிரியம் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்துட்டு வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் லிக்விட் சொல்யூஷன்ஸ் பார்த்தோம். நம்ம பார்த்த லிக்விட் சொல்யூஷன்ஸ் வந்து பைனரி சொல்யூஷன்ஸ்க்கு பார்த்தோம். பைனரி சொல்யூஷன் அப்படின்னா ஒரே ஒரு சொல்யூட்டும் ஒரு சால்வெண்ட்டும் இருக்கக்கூடிய லிக்விட் சொல்யூஷன்ஸுக்கு வேப்பர் ப்ரெஷர் பார்த்தோம். அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தது வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பைனரி சொல்யூஷன்ஸ் ஆஃப் லிக்விட் இன் லிக்விட் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பைனரி சொல்யூஷன்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் இன் லிக்விட்ஸ் பார்த்தோம். ஸோ எல்லாருக்கும் இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.